A Comet 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த போம் எழுதுனது நார்மன் லிட்டில் ஃபோர்ட். ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு போம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான போம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள, இதுதான் காமெட், அதாவது வால் நட்சத்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த வால் நட்சத்திரம் எதான உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, தூசு, அதாவது டஸ்ட், ஐஸ் மற்றும் பாறைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காமெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. rampaging அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு வைலண்ட்டாக, ஃபோர்ஸாக, நல்ல வேகத்தோட வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடந்து வர்றது rampaging அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வால் நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அந்த மாதிரி ஸ்டார்ஸ், இந்த மாதிரி என்ன பொருள் அதோட வழியில் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து இரவு பகல், டே நைட் எதுவுமே பார்க்காம நல்ல ஃபோர்ஸாக வர்றதா சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, faster than a cheetah with a tail that miles long, bigger than a mountain, so powerful and strong. ஒரு சீட்டா, அதாவது சிறுத்தையினுடைய வேகத்தை விட பன்மடங்கு அதிகமானது இந்த காமெட்டோடைய வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதோட வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமானது அப்படிங்கிறது அந்த செகண்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. bigger than a mountain, ஒரு பெரிய மலையை விட, அதோட சைஸை விட ரொம்ப பெருசானது இந்த காமெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப வலிமை வாய்ந்தது, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேகமும் ரொம்ப அதிகமானது, அதே மாதிரி ரொம்ப வலிமையானது. செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸா, the outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. ஒரு காமெட் ட்ராவல் பண்ணி வரும்போது அதோடைய வால் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ், டஸ்ட் இதெல்லாம் உருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வர்ற பாதையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த காமெட் கடந்து வர்ற பாதையை பாருங்கள். ஒயிட் கலரில் ஒரு ஸ்மோக் மாதிரி அது ஒரு தடயத்தை ஏற்படுத்துகிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. அதை தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸா, if one should come too close to earth, the atmosphere will shake with shock waves reaching the ground, causing the land to quake. இன்னும் வலிமையான காமெட் ஒருவேளை நம்ம பூமி பக்கம் வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸால் கொடுத்துருக்காங்க. ஒரு காமெட் அந்த மாதிரி புவியினுடைய அடுக்குக்குள்ளே வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்வை பூமியில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை இந்த காமெட் நம்ம நிலப்பகுதியை அடைஞ்சதுன்னா, அதாவது எர்த் ஃபுல்லாக நம்ம நிலப்பகுதியை அடைஞ்சதுன்னா ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமானது அப்படிங்கிறத இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, scientists say the chemicals in the dust they leave behind could have started life on earth, which resulted in mankind. காமெட்டில் இருக்கிற அந்த டஸ்ட் அது பேர்ன் ஆகிறனால, ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ்னால தான் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றினதா இந்த ஸ்டான்ஸில் சொல்லியிருக்காங்க. இதை அறிவியலாளர்கள், அதாவது சயின்டிஸ்ட் நம்புறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டான்ஸால். லாஸ்ட் ஸ்டான்ஸா, I cannot say if this is true, I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. இது உண்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. ஆனால் என்னோட வாழ்நாளில் நான் பார்த்த ஒரு அரிதான ஒரு அதிசயம் அப்படின்னு என்னென்னா கண்டிப்பாக ஒரு காமெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை கன்க்ளூட் பண்ணுறாரு நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இந்த போம் பொறுத்தளவுக்கு ரைம் ஸ்கீம் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ABCB அப்படிங்கிற ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு போம் தான் இது, மெமரி போமும் கூட.
ரொம்ப ஈஸியான போம், ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நார்மன் லிட்டில் ஃபோர்ட்.